புனிதர் ஜூன் 21 புனித அலோஷியஸ் கொன்சாகா, இளைஞர்களுக்கு பாதுகாவலர், துறவி. பிறப்பு 1568 மாந்துவா, இத்தாலி. இறப்பு 1591 மாந்துவா, இத்தாலி. புனிதர் பட்டம் 1726 திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட். இவர் ஒரு அரச குலத்தில் பிறந்தவர். இவரின் தந்தை இவர் பேரும் புகழும் உள்ளவராக பிற்காலத்தில் திகழ வேண்டுமென விரும்பி போர் வீரர்களின் தலைவராகும் பயிற்சியை அலாசியஸிற்கு கொடுத்தார். ஆனால் இவரின் தாய் ஊட்டிய சத்துள்ள ஞானப்பாலின் விளைவாக புளரன்ஸ் நகரில் 9 வயதிலேயே மரியன்னையின் பேராலயத்தில் கற்பு என்னும் வார்த்தைப்பாட்டை இவர் எடுத்துக்கொண்டார். வாரத்தில் 3 நாட்கள் கடுந்தவம் மேற்கொண்டார். பல கடுமையான ஆன்மீக தவ முயற்சிகளை செய்து வந்தார். 13 வயதில் இவர் தம் பெற்றோருடன் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அங்கே 2ஆம் பிலிப்புவின் அரச அவையிலேயே முழு நேரம் தாங்கினார். அரச குல மக்களில் ஒருவராகவே நடத்தப்பட்டார். அங்கே நிலவிய சீர்கேடுகளில் சிக்காமல் இருக்க கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். இவ்வேளையில் இயேசு சபையினர் இந்தியாவிற்கு சென்று நற்செய்தி பரப்பும் பணியில் ஈடுபாடு பற்றிய நூல் ஒன்று கிடைத்தது. இதை வாசித்த அவர் இயேசு சபையில் சேர எண்ணினார். இதனிடையே தன் தந்தையுடன் 4 ஆண்டுகள் பணி போராட்டம் நடத்தினார். இருப்பினும் மகனின் முடிவை தந்தை ஏற்க மறுத்தார். ஆனால் அலோசியஸ் இப்போரில் வெற்றி பெற்று தனக்கு வரவேண்டிய சொத்தை எல்லாம் தன் தம்பியின் பெயரில் எழுதி வைத்தார். 1587ஆம் ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்தார். பின்னர் குரு மாணவராக படிக்கும்போது பிளேக் நோயாளிக்கு உதவி செய்து தானும் அந்நோயால் பாதிக்கப்பட்டார். அச்சூழலில்தான் அக்கொடிய நோயால் தாக்கப்பட்டு இறந்தார். அப்போது இவரின் வயது 23. இளம் வயதிலேயே ஏராளமான புண்ணியங்களை செய்து வான் வீட்டிற்கு தயார் நிலையில் தன்னை ஆக்கிக் கொண்டார். இயேசு சபையில் புனிதராகவும் மறை வல்லுநராகவும் வாழ்ந்த புனித ராபர்ட் பெல்லார்மின் தான் இவரின் ஆன்ம குருவாய் இருந்தார். ஒருமுறை அலாசியஸிடம் இவர் ஓர் ஆன்மா உத்தரிக்கும் வேதனை அடையாமலேயே நேராக பேரின்பம் பெற முடியும் என்று கூறினார். இதை கேட்ட அலாசியஸ் பரவசமடைந்தார். அந்நேரத்தில் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிற்கு 8 நாட்களுக்கு பின்னர் தான் இறக்கப் போவதாக உணர்ந்தாராம். அவ்வாறே தெதேயும் என்ற நன்றி பாடலை இசைத்துக்கொண்டே தனது ஆன்மாவை இறைவனிடம் கையளித்தார். அலாசியஸ் தனது 23 ஆண்டுகால வாழ்வில் ஒருமுறை கூட சாவான பாவத்தில் விழவில்லை என்று இவரின் ஆன்ம குரு கூறியுள்ளார். ஜபம். குணமளிப்பவரே இறைவா, இதோ எம் சமுதாயத்தில் பிளேக் நோயால் பாதிக்கப்படும் மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் நோயை நீரே குணமாக்கியருள வேண்டுமாய் உம்மை இறைஞ்சுகின்றோம். இவர்களை பராமரிக்கும் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலன் தந்து காத்திடுமாறு இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆமென்.